ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாகவே ஒரு சிஸ்டர் ஆயில் கேரில் இருக்கக்கூடிய பேனை நீங்கள் எப்படி போக்குவீங்க, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது பேனை மட்டும் இல்லைங்க, ஈரையும் அறவே நீக்கிடும். எனக்கு ஆயில் ஹேர் தான். நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது இவ்ரியா ஷாம்பு. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுல இருந்து எனக்கு பேன் தொல்லையே இல்லை. நீங்களே பாருங்க, பேனு ஈரு பொடுகு எதுவுமே இருக்காது. நான் ரொம்ப நாளாக இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இது என்ன ஷாம்பு, இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 130 ரூபா. இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அப்போல்லோ மெடிக்கலில் கண்டிப்பாக கிடைக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக என்ன ஷாம்பு போட்டு உங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டே இந்த ஷாம்புவை நீங்கள் தலையில் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணி 1 hour அப்படியே விட்டுருங்க. அப்புறமா நல்ல அழகாக ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 1 நாள் யூஸ் பண்ணணும், ரொம்ப இது யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மொத்தம் 2 வாட்டி யூஸ் பண்ணாலே உங்கள் தலையில் இருக்க பேனு ஈரு எல்லாமே சுத்தமாக மாறிடும். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுக பிரச்சனை வருமானு கேட்டால் சுத்தமாக முடி கொட்டாது. இந்த சண்டே நீங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணினீங்கன்னா நெக்ஸ்ட்டு சண்டே தான் அடுத்த இந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எந்த ஷாம்புவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஆயிலும் வைக்கக்கூடாது. ஒரு வாட்டி இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பேன் தொல்லை இருக்கவே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு உள்ளதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.